இந்த அரசு வேலைக்கு வீடு எப்படி சப்போர்ட் பண்ணுது, நம்ம குடியிருக்கிற வீடு எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னா, பூர்வீகம் தான் நம்மளை இயக்கும். இப்போ நம்ம தாத்தாவோட வீடு, நம்ம அந்த வீட்டில் குடியிருக்கீங்கனாலும் அந்த வீட்டில் என்ன குறை இருக்குதோ அதன்படி தான் நம்மளை இயக்கும். துலாலக்னத்துக்கெல்லாம் கண்டிப்பாக 6-12 சூரிய பகவான் இருந்தாருன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். கடும் முயற்சி எடுக்கணும். தாத்தா கண்டிப்பாக அரசு வேலையில் இருந்தால் பேரனுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். ஏன்னா நான் பார்த்த 2000-3000 ஜாதகத்தில் இது கண்டிப்பாக கிடைச்சிருக்கு. அப்போ அந்த சூரியன் வந்து சனி இருக்கிற வீட்டுக்கோ அல்லது குரு இருக்கிற வீட்டுக்கோ பயணம் பண்ணும்போது, சரிங்களா, புஷ் பண்ணும்போது, அது ஜாதக ரீதியாக சொல்லும்போது புஷ் பண்ணும்போது அவங்களுக்கு திடீர் வேலை கிடைக்கும். தாத்தாவுடைய சொத்தை அனுபவிக்கும் போது தாத்தாவினுடைய பாவங்களும் தாத்தாவுடைய வீடும் அந்த வீட்டில் உள்ள குறைகளும் நம்மளே தான் சாடு. அப்போ அந்த பூர்வீகத்தை ரெடி பண்ணும்போது பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அபியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நமக்கான ஒரு பதிவு கொடுக்கறதுக்காக மகாகுரு டாக்டர் பத்மா மகாலிங்கம் மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். இப்போ தொழில்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அதிகமாக எக்ஸாம்ஸ் எழுதுறதா இருக்கட்டும், எனக்கு வந்து அந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு ட்ரீமோட இருக்கிறதா இருக்கட்டும். இப்போ வாஸ்து அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வாஸ்து அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்? குருவாழ்க குருவே துணை. பிரணவ மந்திர நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், கோடான கோடி வணக்கங்கள் உங்களுக்கு. ஏன்னா உங்களால் தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்தேன். அதனால் உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அரசு வேலைக்குன்னு தான் நிறைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்குறாங்க. நான் வந்து கணிக்கும் போது சொல்லிடுவேன், நான் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு அவங்க ஜாதகத்தை பார்த்தா கரெக்டாக நான் சொல்லிடுவேன். நம்ம அதுக்காக அவங்ககிட்ட கிடைக்குன்னு பொய் சொல்லக்கூடாது. எங்கள் தாத்தா சொல்லிடுவாங்க அந்த காலத்தில், கட்டத்தை பார்த்து உண்மையை சொல்லி நன்மையை செய்யணும். அதனால் உண்மையை சொல்லிட்டோம்னா அவங்க மற்ற வேலையை பார்ப்பாங்க. பாருங்க, ஒரு 5 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு கிடைக்காதுன்னு நான் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து மற்ற ஜாபுக்கு போகிற மாதிரி அவங்க போக வச்சுருக்குறோம். அந்த மாதிரி அப்போ அவங்கவுங்க ஜாதகத்தில் தான் அது இருக்குது. எங்கிட்ட வந்து ஒருத்தவங்க ஜாதகம் பார்த்தாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது 24 வயசு 24 வயசில் நான் சொன்னேன் 26 வயசில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த அவங்களுடைய லக்னம் என்னென்னா மகர லக்னம். அப்போ அவங்களோட லக்ன புள்ளி என்னென்னா அவிட்டம். அந்த அவிட்டத்தினுடைய அதிபதி எங்கே இருக்காருன்னா 10ல் இருக்கிறாரு. அப்போ குரு வந்து கடகத்திலிருந்து அந்த 10ஆம் இடத்துல இருக்கிற அந்த செவ்வாயை பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அவருக்கு இப்போ தான் கிடைச்சது. இப்போ SBIயில் உட்காந்துருக்காரு கவர்மெண்ட் ஜாப்பில். அவர் ஜாப்புக்கு போனதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னார், நீங்கள் 2 வருஷம் ஆகும்னு சொன்னீங்க, ஆனால் எனக்கு இப்போ ஜாப் வந்துருச்சு, எனக்கு சொல்லிட்டாங்க, நீங்கள் நாளையிலேருந்து வேலைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு என்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டு போனார். அவருடைய ஜாதக கட்டை என்னென்னா மகர லக்னம், லக்ன புள்ளி வந்து அவிட்டம். அந்த அவிட்டத்தினுடைய அதிபதி செவ்வாய். அவர் எங்கே உட்காந்துருக்கிறாருன்னா விருச்சிகத்தில் உட்காந்துருக்கிறாரு. இப்போ கடகத்தில் வந்த குரு பகவான். ஆனால் குரு பகவான் வர்றதுக்கு முன்னாடியே 6 மாதத்துக்கு முன்னாடியே பலன் தருவார். அந்த வகையில் அவருக்கு பலன் கொடுத்துருக்குறாரு. எல்லா விஷயங்கள் முடிஞ்சதா ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு வேலைக்கு போகும்போது எங்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டு போனார். அது மாதிரி அவங்கவுங்க ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது சொல்ல முடியும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக சூரியன் குருவும் இதில் சம்மந்தப்படுறாரு. துலாலக்னத்துக்கெல்லாம் கண்டிப்பாக 6-12 சூரிய பகவான் இருந்தாருன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். கடும் முயற்சி எடுக்கணும். பொதுவாகவே லக்னத்துக்கு 3, 6, 11, 12 சூரிய பகவான் இருந்தால் அந்த காலகட்டத்தில் நம்ம கடும் முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். இந்த அரசு வேலைக்கு வீடு எப்படி சப்போர்ட் பண்ணுது, நம்ம குடியிருக்கிற வீடு எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னா, அரசுன்னா யாரு? சூரியன். சூரியன் பாகம்னா யாருன்னா கிழக்கு சார்ந்து, கிழக்கு முழுவதும் அடைபடாமல் திறந்த வெளியாகவும் ஜன்னலாகவும் அல்லது வாசலாகவும் டோராகவும் மெயின் டோராகவும் இருக்கணும். அல்லது கிழக்கு வந்து ஒரு 5 to 6 அடி இடமாவது காலி இடம் விடணும். என்னுடைய வேவ்ஸ், ஆற்றல், எனர்ஜி எல்லாமே வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே கிடைக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அந்த அரசு வேலைக்கு தடை இருக்காது. அப்போ அந்த கிழக்கு முழுவதும் மூடியப்பட்ட வீடுல கண்டிப்பாக அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால நாங்கள் எங்கே போய் பார்த்தாலும் கவர்மெண்ட் ஜாப்புக்கு பார்த்துட்டு இருக்கிறோம், எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வாஸ்து பாருங்கன்னு வந்து பார்த்து சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கிழக்கு சைடை நாங்கள் வந்து திறந்த மாதிரி வைங்க, ஜன்னல் வைங்க, ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். அந்த மாதிரி சொல்லிட்டு வந்ததில் கோயம்புத்தூர்லேயும் கூட ஒரு பொண்ணுக்கு IPS கிடச்சிருக்குது. அதாவது கிழக்கு வந்து ஜன்னலெல்லாம் வச்சுருக்காங்க, அதில் மீன் தொட்டி வச்சு அந்த மீன் தொட்டிக்கு வெயில் வருதுன்னு சொல்லிட்டு இந்த ஜன்னலை முழுவதும் அடைச்சி வச்சுருக்காங்க. 5 வருஷம் ஆச்சாமா அந்த ஜன்னலை திறந்து. அப்போ நீங்கள் விண்டோ ஓப்பன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சு அப்புறம் அடுத்து எக்ஸாம் பண்ணும்போது தான் அந்த பொண்ணுக்கு அந்த கிடச்சிது. எக்ஸாமில் தேர்ச்சியானாங்க. கிழக்கு சைடு தான் சூரியன் பாகம், கிழக்கு மத்தியம பாகம் தான் சூரியன் பாகம். அது முக்கியமாக பேசும். இப்போ எங்கள் தாத்தாவுமே வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தார், எங்கள் அப்பாவுமே கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தார். இப்போ எனக்கும் வந்து அது வாஸ்து ரீதியாக வருமா? இப்போ சில பேர் வந்து இறந்துட்டாங்கன்னா கூட அவங்களோட வேலை வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வாஸ்து அமைப்பு அங்கே முக்கியமான ஒரு இடம் மேற்கொள்ளுமா? கண்டிப்பாக. இப்போ வந்து பூர்வீகம் பேசுது. தாத்தா கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாருன்னா பூர்வீகம் பேசும். பூர்வீகம் தான் நம்மளை இயக்கும். இப்போ நம்ம தாத்தாவோட வீடு, நம்ம அந்த வீட்டில் குடியிருக்கலினாலும் அந்த வீட்டில் என்ன குறை இருக்குதோ அதன்படி தான் நம்மளை இயக்கும். தாத்தா
கண்டிப்பாக அரசு வேலையில் இருந்தால் பேரனுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். ஏன்னா நான் பார்த்த 2000-3000 ஜாதகத்தில் இது கண்டிப்பாக கிடைச்சிருக்குது. காரணம் என்னென்னா அந்த வேவ்ஸ் வேலை செய்யுது. அரசு வேலை அப்பாவுக்கு இருந்து தாத்தாவுக்கு இருந்தால் கண்டிப்பாக பையனுக்கும் கிடைக்கும். காரணம் என்னென்னா அவங்க அந்த முயற்சி, அந்த வேவ்ஸு, உங்களுடைய அந்த வைப்ரேஷன் இது எல்லாமே அந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அப்போ பூர்வீகம் நல்லா இருக்கும். தாத்தாவுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக பேரனுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க வந்து இந்த மாதிரி வாஸ்து அமைப்பு இருந்தால் அது வெற்றி அடையுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் சில பேர் வந்து ஒரு 5 வருட காலமாகவும் வந்து எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மார்க்கில் 2 மார்க்கில் வந்து போகிறத வந்து நம்ம அதிகமாக பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது அவங்க பூர்வீகத்துக்கும் அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? கண்டிப்பாக பூர்வீகம் சம்மந்தமாக இருக்கும். ஏன்னா இவருக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பூர்வீகத்தில் இருக்கிற குறை வந்து இவரை தான் சாடும். இப்போ தாத்தா வாங்கி வச்ச சொத்தெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். தாத்தாவினுடைய பாவங்களும் தாத்தாவுடைய வீடும் அந்த வீட்டில் உள்ள குறைகளும் நம்மளே தான் சாடும். அப்போ அந்த பூர்வீகத்தை ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக இவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டி நம்ம ஒரு வழிபாடுகள் செய்யலாம். எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம்னா, ஒரு கோதுமையில் விளக்கு செய்து சூரியனுக்கு டெய்லி அப்பப்போ சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி ஒரு விளக்கு நெய் ஊற்றி, நெய் தான் குரு, கோதுமை தான் அரசு, சூரியன். அது கோதுமையில் விளக்கு செஞ்சு தினமும் ஒரு 48 நாளைக்கு சூரியனுக்கு விளக்கு போட்டாங்கன்னா கண்டிப்பாக இது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து என்னென்னா விதியை மதியால் வெல்லும் ஒரு சாதனை இது. அப்போ கண்டிப்பாக அந்த பூர்வீகத்தை ரெடி பண்ணிட்டு தெய்வ வழிபாடு கொண்டு வரும்போது அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பூர்வீகத்தை கண்டிப்பாக போய் பார்க்கணும். இப்போ வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அதாவது எழுதுறாங்க இல்லையா அரசு வேலைக்காக, ஸோ அப்படி எழுதும் போது அவங்க குறுகிய காலகட்டத்தில் இந்த மாதிரி வழிபாட்டு பண்ணிட்டு போனால் அவங்களுக்கு வந்து அது வெற்றி அடையும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குது? தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரியனுக்கு இந்த மந்திரத்தை சொல்லலாம். அஸ்வத் வஜாய வித்மிகை பாசகஸ்தாய தீமிகை தன்னோ சூரிய பிரசோதயாத். இதை ராமர் 11 முறை சொல்லி தான் அவர் போரில் வென்றார். அது மாதிரி நீங்கள் தினமும் 11 முறை இதை சொல்லிட்டு இந்த கோதுமை விளக்க சூரிய பகவானுக்கு காமிங்க. 1. 2வது நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் 2 தீபம் போடலாம். இது 2. அப்புறம் திருவண்ணாமலை முழுவதும் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றது. அந்த கிரிவலம் சுற்றிட்டு அவங்க வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி கிரிவலம் சுற்றிட்டு வந்து அந்த எக்ஸாமுக்கு போகலாம். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாம் அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக வந்து இப்போ அரசு வேலையில் ஆல்ரெடி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தடையோ இல்லை ஏதாவது ஒரு தவறுகளோ நடந்து அந்த அரசு வேலை பறிக்கப்படுது. ஸோ அப்படி இருக்கும் போது அதுக்கும் வாஸ்து அமைப்புக்கும் ஏதாவது தவறு ஏதாவது ஏற்பட்டிருக்குமா? வாஸ்து காட்டிலும் இதில் ஜாதகம் பேசுது. ஏன்னா அவங்களுடைய திசா புத்தி நடக்கும்போது மாற்றி இப்போ 10 வருஷம் நல்லா அரசு வேலையில் இருக்கிறாங்க. அப்போ நல்ல திசா புத்தி நடந்துட்டு இருக்குது. 12ஆம் இடத்து திசையோ புத்தியோ நடந்தால் கண்டிப்பாக வந்து அரசு வேலையில் அவங்களையும் அறியாமல் ஏதாவது தப்பு பண்ணியிருந்து அது ஒரு ரிமார்க் ஆகி என்ன ஆகுன்னா அவங்க ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஆகும். அப்போ பாருங்களேன், அந்த 12ஆம் அதிபதியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது போவாங்க. போயிட்டு வந்து அது ஒரு அவமானமான மார்க் கிடைச்சிரும். அப்போ வந்து ஜாதகத்தினுடைய திசா புத்தி வேலை செய்யுது. இந்த திசா புத்தி காலகட்டங்கள் வரைக்கும் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முன்னமே தெரிஞ்சால் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாதாரணமாக இருந்துட்டு இருப்பாங்க, வேற ஏதாவது தொழில் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு திடீர்னு அரசு வேலை அப்படின்ற ஒரு ஷாக் மாதிரி ஒரு நியூஸ் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ இது வந்து எப்படி மேம் ஏற்படுது? நான் ஒருத்தவங்களுக்கு சொன்னேன், அவங்க சிரிச்சுட்டே போனாங்க. எனக்கு எங்கே அரசு வேலை கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு போனாங்க. அப்போ சூரியன் வந்து 30 நாள் ஒரு கட்டத்தில் இருப்பார். சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, பங்குனி வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்தில் இருப்பார். 30 நாள் தான் இருப்பார். அப்போ அந்த சூரியன் வந்து சனி இருக்கிற வீட்டுக்கோ அல்லது குரு இருக்கிற வீட்டுக்கோ பயணம் பண்ணும்போது, சரிங்களா, புஷ் பண்ணும்போது, அது ஜாதக ரீதியாக சொல்லும்போது புஷ் பண்ணும்போது அவங்களுக்கு திடீர் வேலை கிடைக்கும். அப்போ ஒரு சனி 2.5 வருஷம் ஒரு வீட்டில் இருப்பார், குரு 1 வருஷம் ஒரு வீட்டில் இருப்பார். அப்போ அந்த சூரியன் சுற்றி வரார், 12 மாதங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்தையும் சுற்றி வராரு. அப்போ அவங்களுடைய குரு கிட்ட வரும் பொழுதோ அல்லது சனி பகவான் கிட்ட வரும் பொழுதோ புஷ் பண்ணுறாரு. புஷ் பண்ணும்போது அவங்களுக்கு திடீர் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம சொல்லும்போது சிரிப்பாங்க ஒரு சிலர் வேலை கிடைச்சதையும் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லும்போது நான் நம்பவே இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கிடைச்சது. அப்படிதான் ஒரு எஸ்ஐ பையனுக்கு வேலை கிடைச்சது. அந்த எஸ்ஐ பையன் இங்கே சென்னையில் தான் வேலையில் இருக்கிறான். உனக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குடா, ட்ரைனிங் போயிட்டு இருக்குன்னு வேறு சொன்னீங்களா, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த தடவை நீ செலக்ட் ஆயிடுவே அப்படின்னு சொன்னால் இப்போ எஸ்ஐயாக இருக்கான் அந்த பையன். ஒவ்வொரு கோள்களும் ஒரு விதமான புஷ் பண்ணும்போது ஒவ்வொரு வேலைகள் சடனாக நடக்கும். 30 நாளில் நடக்கும், 45 நாளில் நடக்கும், 12 நாளில் நடக்கும், இந்த மாதிரி நடக்கும். அதாவது கோச்சார ரீதியாக புஷ் பண்ணும்போது. ஸோ இப்போ இது வந்து அரசு வேலை அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க இல்லையா, இப்போ இதே மாதிரி வந்து அரசு அப்படின்றப்போ பொலிட்டீஷியன்ஸ் அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் சில பேர் வந்து ரொம்ப நாளாக பதவியில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு உயர் பதவி கிடைக்காம இருக்கும். அது அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனாலுமே வந்து அது எப்படியா இருந்தாலும் உடைப்பட்டு போகும். ஸோ அப்படி இருக்கும் போது வாஸ்து ரீதியாக அது எப்படி சரி பண்ணிக்க முடியும்? இப்போ ஒரு அரசியல்வாதி வீட்டுக்கு நாங்கள் வாஸ்து பார்க்க போயிருந்தோம், பெயர் சொல்ல விரும்பலை. அப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, வடக்கு சார்ந்த செவரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காம்பவுண்ட் செவரு கட்டியிருந்தார். அப்போ நாங்கள் வந்து அதை ஸ்ட்ரெயிட் பண்ணி கட்டுங்க, அப்போ தான் வந்து உங்களோட பதவி இது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் இடம் போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணி கட்டவே இல்லை. அந்த மாடிப்படி மாதிரி காம்பவுண்ட் செவரை படிப்படியாக கட்டிட்டு வந்துட்டார். அப்போ ஃபஸ்ட்டு வந்து தள்ளி வெளியே போயிடுது, அடுத்து உள்ளே வந்துடுது, அதுக்கடுத்து உள்ளே வந்துடுது. அப்போ வர 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 என்ன ஆகுதுன்னா, முற்றிலுமாக வரும் பொழுது கரெக்டாக வடக்கு சைடு கரெக்டாக ஈசானியம் சுத்தமாக குறைஞ்சி போயிடுது.
ஈசான்யம் என்பது அரசியலுக்கு மிக மிக முக்கியம். அவருக்கு கண்டிப்பாக அந்த பதவி கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தார், கிடைக்கல அவருக்கு. அப்போ அந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் வீடு காம்பவுண்டு வால் கண்டிப்பாக பேசுது. வடக்கும் சைடும் கிழக்கு சைடும் காம்பவுண்டு வால் கண்டிப்பாக பேசுது. இப்போ அரசு வேலையை தொட்டு நீங்கள் நிறைய பேசுனீங்க. இப்போ அரசு வேலை இல்லாமல் இப்போ பொதுவாக எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதில் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி பரிகாரம் அவங்க மேற்கொள்ளும் போது அவங்க சிறப்பாக இருப்பாங்க? இப்போ அரசு வேலைக்குமே இந்த சூரியனார் கோவில் போய், புரியுதுங்களா, வஸ்திர தானம் பண்ணிட்டு, முடிஞ்ச ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு, கோதுமை தானமாக கொடுத்தா இன்னும் நல்லது. அவங்களுக்கு வந்து எடுக்கிற முயற்சி வந்து சக்ஸஸ் ஆகும். வேலையே இல்லாமல் இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்க வந்து குலதெய்வத்துக்கு தான் குலதெய்வம் குளிர வைக்கணும். அப்போ அவங்களுடைய ஜாதகத்தை குலதெய்வத்துக்கிட்ட கொண்டு வைக்கணும். வச்சு சாமி கும்பிடும்போது வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா. அரசு இலையிலையும் தீபம் போடலாம். அரசு இலை வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒரு துளி கூட ஓட்டை இல்லாத இலையாக எடுத்து தீபம் போடும்போது அவன் ஆளுமை திறனோட ஒரு வேலையில் அமர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துட்டு இருக்க நேயர்கள் உங்களுக்கு வந்து ஜாதகம் அமைப்பில் ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருக்குது, இல்லைனா மேரேஜ் பொருத்தம் பார்க்கணும், இல்லைனா வாஸ்து தோஷம் ஏதாவது இருக்குது, வாஸ்து அமைப்பில் ஏதாவது ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேமோட நம்பர் கொடுத்துருக்கு. ஸோ அது காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த பதிவு கொடுத்ததுக்கு நன்றி. நன்றிம்மா, நல்லதே நடக்கும்.